பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அது என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய கூடாரத்தை பார்த்து மிகவும் அழகாகவும் இன்பமானவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய கூடாரம் அழகாக இருப்பதற்கும் இன்பமாக இருப்பதற்கும் முதலாவது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம் வீட்டுக்குள் வரும் பொழுது, அன்றைக்கு சகேயு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. எப்பொழுது ஆண்டவர் ஒரு வீட்டிற்குள்ளாக வருகிறாரோ, எப்பொழுது ஆண்டவரை ஒரு வீட்டிற்குள் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வீடு இன்பமானவையாக மாறிப்போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய கூடாரங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுதான் காரணம். இன்றைக்கும் வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்து ஆண்டவரை உள்ளே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உங்களோடு வந்து போஜனம் பண்ணுவது மட்டுமல்ல, உங்களோடு சந்தோஷமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யோபின் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். ஆகவே சமாதானமும் குறைவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது சமாதானம் வரும், குறைவுகள் ஒளிந்து போகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.